வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவர் சுட்டுக்கொலை, கருப்புடையில் நாடாளுமன்றில் போராட்டத்தில் குதித்த எதிரணி. வெலிகம துப்பாக்கிச்சூடு, சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள், பொது பாதுகாப்பு அமைச்சர் உறுதி. என்னை கொலை செய்தால் ஆவியாக வந்தேனும் பழிவாங்குவேன், நாடாளுமன்றில் சாமர எம்பி கூற்று, நீதியமைச்சர் சிரித்து பதிலடி. வெலிகம பிரதேச சபை தலைவரின் கொலை பாதுகாப்பு கோரிக்கையை ஐஜிபி நிராகரித்ததாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்றில் சிறப்புரிமை பிரச்சினை, எம்பி ஸ்ரீதரன் மீது ஒழுங்குமுறல் குற்றச்சாட்டு. வடக்கு மற்றும் கிழக்கில் 700 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் பொதுமக்களிடம் திரும்ப ஒப்படைப்பு. எந்த பள்ளிகளும் மூடப்படாது, பிரதமர் உறுதி. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 5 பாடசாலை மாணவர்கள். இன்றும் அதிரடியாக சரிந்த தங்கத்தின் விலை. யாழில் கடலுக்கு சென்ற மீனவர் நடுக்கடலில் திடீர் சுவையினம் உயிரிழப்பு. மாணவர்களை தொடர்ச்சியாக ஏற்றாமல் செல்லும் பேருந்துகள் உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று பெற்றோர் கோரிக்கை. வெலிகம பிரதேச சபை தவிசாளர் மிரிகம லாசா என்று அழைக்கப்படும் லசந்த விக்ரமசேகர படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் பாராளுமன்றத்தில் கருப்பு ஆடை அணிந்து இன்று எதிர்ப்பு தெரிவித்தனர். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர நேற்று காலை வெலிகம பிரதேச சபையில் உள்ள அவரது அறையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானார். இந்நிலையில் லசந்த விக்ரமசேகரவின் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே எதிர்க்கட்சியினர் இன்று பாராளுமன்றத்தில் கருப்பு ஆடை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்தனர். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை நேற்று சுட்டுக் கொண்ட சம்பவம் தொடர்பாக புதிய தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்தவுடனேயே விபரமான விசாரணைகளை நடத்த ஐஜிபி மற்றும் சிஐடிக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. விசாரணைக்காக 4 தனிப்பட்ட போலீஸ் குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அந்த நடவடிக்கையின் பின்னர் சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் கொலையில் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் உறுதி செய்தார். என்னை கொலை செய்தால் ஆவியாக வந்தேனும் பழி வாங்குவேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள், போலீஸ் துறைக்கு பொறுப்பான அமைச்சரே என்று பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க இன்று தெரிவித்தார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றுகையில் சாமர சம்பத் தசநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டார். தனது உரையின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தொடர்பில் சாமர சம்பத் தசநாயக்க கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். அமைச்சரே, எம்மை அச்சுறுத்தி அடிபணிய வைக்க முடியாது, முடிந்தால் எம்மை கொல்லுங்கள், ஆவியாக வந்தேனும் பழி தீர்ப்பேன், எனது பாதுகாப்பு நீக்கப்பட்டுள்ளது, என்னை கொள்வதற்குத்தான் பார்க்கின்றீர்கள், கொலை செய்தாலும் உங்களுக்கு பின்னால் தான் நிற்பேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை இதற்கு பதில் வழங்கிய நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார, உங்களின் முகத்தை பார்த்தாலே பயமாகத்தான் இருக்கின்றது, காலையில் பார்த்தால் கூட அப்படித்தான், எனவே தயவு செய்து ஆவியாக வந்துவிட வேண்டாம், நாம் உங்களை பாதுகாப்போம், அச்சப்பட வேண்டாம் என்று தெரிவித்தார். පුළුවන් නම් අපි මරන්න මැරුවොත් හොල්මනක් වෙලා හරි ඇවිල්ලා අපිත් පලිගන්නවා. හොල්මනක් වෙලා හරි ඇවිල්ලා අපි පුළුවන් නම් ඔයා අපිව මරන්න තමයි ප්ලෑන් කරන්නේ. අපේ ආරක්ෂාවත් අයින් කරලා පුළුවන් නම් ඔයා අපිව මරන්න. මැරුවොත් හොල්මනක් වෙලා හරි ඔයාගේ පස්සෙන් ඉන්නවා අපි. ඒවට අපි බය නැහැ. හරිද? මැරු பிரதான அனுசரணை வழங்குவோர் வீட்டி கேஷ் அண்ட் கரி மற்றும் வீட்டி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. வீட்டி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூடையின் கீழ் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி மற்றும் வீட்டி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம், இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை வீட்டி கேஷ் அண்ட் கரி மற்றும் வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் வெலிகம அமைப்பாளர் ரொகான் ஜே விக்ரம அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கடுமையான கேள்விக்கு உட்படுத்தியுள்ளார். பாதாள உலக நடவடிக்கை என்ற முத்திரையின் கீழ் இது மூடி மறைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஆகஸ்ட் 2025 மறைந்த தலைவர் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும், நீதிமன்றத்திற்கு வெளியே அல்லது பிரதேச சபை வளாகத்தில் ஒரு திட்டமிட்ட படுகொலை முயற்சி இடம்பெறலாம் என்று காவல்துறை மா அதிபருக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் அந்த கடிதத்திற்கான பாதுகாப்பு ஒதுக்கப்படவில்லை. கொலைக்கு எதிராக பரப்பப்படுகின்ற தற்போதைய கூற்றுக்கள் புதிதல்ல. பல மாதங்களுக்கு முன்பு என்பிபி அரசு அரசியல் ரீதியாக தூண்டிய கடத்தல்கள் மற்றும் திட்டமிடப்பட்ட துப்பாக்கிச் சூடுகளுக்காக இதே குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தது. மறைந்த தலைவர் மிரிகமாவில் 67% வாக்குகளுடன் வென்றவர். அவர் நேரடியாக மக்களிடமிருந்து தேர்வு செய்யப்பட்டார்.
தேசிய பட்டியல் மூலம் அல்ல. ஆனால் அரசாங்கம் தற்போது அவரை அறியப்பட்ட குற்றவாளி என்று குறிக்கின்றது. அதே நேரத்தில் அவர் பதவி வகித்து வெற்றி பெற அனுமதிக்கப்பட்டது எப்படி என்பதும் கேள்வி எழுப்பப்படுகின்றது. விக்ரமசேகரவுக்கு எதிராக உள்ள வழக்குகள் கோட்டாபய ராஜபக்ஷ நிர்வாகத்தின் போது ஊழல் மற்றும் அரசியல் செல்வாக்கு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் என்பவர்களால் தொடங்கப்பட்டவை. இதற்கிடையே அவர் மற்றும் மற்ற எஸ்ஜேபி உறுப்பினர்களும் பலமுறை சிறப்பு பாதுகாப்பு கோரப்பட்ட போதிலும் அதிகாரிகள் மௌனம் காக்கின்றார்கள். கொலையை ஒரு பாதாள உலக பிரச்சனையாக குறைத்தல் பாசாங்குத்தனமானதாகும் என்றும் அனைவரும் நீதிமன்றத்தில் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் கூறினார். 2025 ஆண்டில் இதுவரை வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ பயன்பாட்டில் இருந்த 672 ஏக்கர் அரசாங்க காணிகளை விடுவிப்பதற்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜேசகர தெரிவித்தார். இன்று பாராளுமன்றத்தில் வைத்து பாராளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார். விடுவிக்கப்பட்ட காணிகளில் 86.24 ஏக்கர் தனியார் காணிகளும் ராணுவ பயன்பாட்டில் இருந்த 586 ஏக்கர் காணிகளும் அடங்குவதாக அவர் கூறினார். குறித்த காணிகள் தொடர்பான தகவல்கள் பாதுகாப்பு சபை மற்றும் பாதுகாப்பு பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் சமர்ப்பிக்கப்பட்டு இந்த விடுவிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக பிரதியமைச்சர் தெரிவித்தார். கிழக்கில் மட்டும் 34.58 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். சிறிய எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற நடத்தை விதிகள் மற்றும் சிறப்புரிமைகளை மீறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசாநாயக்க குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் இது தொடர்பான கடிதத்தை சாமரசம்ப தசாநாயக்க சபாநாயகரிடம் முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் விசாரணைகளை தடுக்கும் முயற்சியில் தனிப்பட்ட லாபம் கருதி ஸ்ரீதரன் செயற்பட்டுள்ளதாக சாமரசம்ப தசாநாயக்க தெரிவித்தார். ஸ்ரீதரனுக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை நியமிப்பது அரசியலமைப்பு சபையின் பொறுப்பாகும். இந்நிலையில் அது குறித்த நியமனங்களின் போது தமக்கு எதிராக உள்ள முறைப்பாட்டை அரசியலமைப்பு சபைக்கு தெரிவிக்காமல் அதற்கான வாக்கை ஸ்ரீதரன் பயன்படுத்தியுள்ளதாக சாமரசம்ப தசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தனிப்பட்ட நலன் கருதி செயற்பட்டுள்ளது உறுதியாகியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஸ்ரீதரன் அரசியலமைப்பு சபைக்குள் எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கருத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதன் மூலம் நாடாளுமன்ற சிறப்புரிமை மற்றும் நடத்தை விதிகளை மீறியதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி சார்பாக சாமர ஒரு முறையான முறைப்பாட்டை பதிவு செய்வதாக கூறியுள்ளார். எந்தவொரு பாடசாலையும் மூடப்படாது என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை பாடசாலைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதாகும் என்று பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். கல்வி சீர்திருத்தங்களுக்கான பாராளுமன்ற துணைக்குழு நேற்று பாராளுமன்றத்தில் கூடியபோது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கல்வி முறையின் தரமான வளர்ச்சி மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இங்கு சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த முயற்சி கல்வி முறைமையின் தரத்தை மேம்படுத்துவதையும் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. ஒவ்வொரு மாகாண ஆசிரியர் பயிற்சி நடத்தப்படும் என்றும் புதிய பாடத்திட்ட கட்டமைப்பின்படி கற்பித்தல் செயல்முறை செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார். 2026 ஆண்டு தொடங்கி நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாலர் பள்ளிகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஆரம்ப பிள்ளை பருவ பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் சுமார் 19,000 பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் 2025 நவம்பர் 25 ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய பாடத்திட்டத்துடன் இணைக்கப்பட்ட கற்பித்தல் நடைமுறைகளை செயல்படுத்த உதவும் வகையில் ஒவ்வொரு மாகாணத்திலும் பயிற்சி அமர்வுகள் நடத்தப்படும் என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இன்று அதிகாலை வெற்றிலைக்கேணியிலிருந்து படகு மூலம் கடலுக்கு மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்ற யோசப் துரைராசா ஆண்டனி என்ற 44 வயதுடைய குடும்பஸ்தருக்கு திடீர் சுயநலம் ஏற்பட்டுள்ளது. குறித்த குடும்பஸ்தர் தனக்கு சுயநலம் ஏற்பட்டுள்ளதாக தனது மனைவிக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்து உதவிக்கு சிலரை அழைத்துள்ளார். உடனடியாக இன்னொரு படகு மூலம் தரையில் இருந்து கடலுக்கு உதவிக்கு சென்றவர்கள் குறித்த மீனவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதித்தனர். குறித்த நபரை பரிசோதித்த வைத்தியர் ஏற்கனவே மீனவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். பிரேத பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இதேவேளை 2 பிள்ளைகளின் தந்தையான குறித்த மீனவரின் இழப்பு அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் இருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த சம்பவத்தில் கைதான இருவரில் ஒருவர் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் ஒருவரது மகன் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த இருவரும் 20 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டனர். சுமார் 25 மற்றும் 23 வயதைச் சேர்ந்த குறித்த நபர்கள் கைதான சமயம் குற்றத்தடுப்பு
தடுப்பு போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்கவும் முயற்சி மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதே நேரம் குறித்த இருவருள் ஒருவர் வன்முறை கும்பல்களுடன் தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபரிடமிருந்து அபாயகரமிக்க வாளொன்றும் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை வெளிநாட்டிலிருந்து வந்த பொதியை பெறுவதற்காக சென்ற மூதூரைச் சேர்ந்த இளைஞன் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை தபால் நிலையத்திற்கு பெல்ஜியம் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்டிருந்த பொதியை பெறுவதற்காக சென்ற மூதூர் ஆலய வீதியைச் சேர்ந்த 26 வயதுடைய இளைஞன் திருகோணமலை துறைமுக போலீசாரால் கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். பெல்ஜியம் நாட்டிலிருந்து வருகின்ற குறித்த பொதியை பெற்றுக்கொள்ளுமாறு துபாயில் வசிக்கும் மூதூர் ஜயாநகரைச் சேர்ந்த நௌஷாத் என்ற நபரால் குறித்த நபருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்தே திருகோணமலை பிரதான தபால் நிலையத்திற்கு வந்து பொதியை பெற்றபோது சுங்க அதிகாரிகளின் பரிசோதனையில் அதில் 6 கிலோகிராம் நிறையுடைய மெண்டி என்ற போதைப்பொருள் இருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து குறித்த நபர் துறைமுக போலீசாரினால் கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். 2 பொதிகளில் குறித்த போதைப்பொருள் இருந்ததாகவும் பெல்ஜியம் நாட்டிலிருந்து அஞ்சல் மூலமாக திருகோணமலை தபால் நிலையத்திற்கு மூதூர் பகுதியைச் சேர்ந்த குறித்த நபரின் பெயருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இதனது பெறுமதி சுமார் 20 கோடி ரூபாவிற்கு மேல் இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலைகள் ஆணையாளருமான ஜகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இந்த நாட்டின் எதிர்கால சந்ததியை அழைத்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். நாவலப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். தூக்கிலிடப்பட உள்ள 805 ஆண்கள் சிறையில் உள்ளார்கள். தூக்கிலிடப்பட உள்ள 21 பெண்கள் சிறையில் உள்ளார்கள். தூக்கிலிடப்பட உள்ள 805 பேரில் 5 பாடசாலை மாணவர்கள் அடங்கியுள்ளார்கள். தென் மாகாணம்தான் பாதாள உலக நடவடிக்கைகளில் முதலிடத்தில் உள்ளது. இவ்வளவு படித்த சமூகம் கூலிக்கு கொலை செய்கின்ற சமூகமாக எப்படி மாறியுள்ளது என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. எப்படி பாரிய அளவில் போதைப் பொருட்களை கொண்டு வந்து இந்த நாட்டை அழிக்கும் நிலைக்கு அவர்கள் கொண்டு வந்தார்கள். இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த நாட்டில் பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள். அவர்கள் நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு தேசத்தை அழிக்கின்றார்கள். எனவே பாரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும். அது பாவமல்ல என்றும் தெரிவித்தார். இலங்கையில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று 24 கரட் தங்கப்பவுன் ஒன்றுக்கு 15,000 ரூபாவால் குறைந்துள்ளதாக இலங்கை நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று புதன்கிழமை 24 கரட் தங்கப்பவுன் ஒன்று 3,50,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று 24 கரட் தங்கப்பவுன் ஒன்று 3,35,000 ரூபாவாக விற்பனையாகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் தற்போதைய தங்க விலை நிலவரப்படி 24 கரட் தங்கப்பவுன் ஒன்று 3,35,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. 22 கரட் தங்கப்பவுன் ஒன்று 3,07,000 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 41,875 ரூபாவாகும். அம்பாறை காஞ்சிரங்குடா பகுதியில் மாணவர்களை தொடர்ச்சியாக பேருந்துகள் ஏற்றாமல் செல்கின்றன. இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிரங்குடா பகுதியில் உள்ள மாணவர்களை பேருந்துகள் தொடர்ச்சியாக ஏற்றிச் செல்லாது செல்வதாக பல முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டன. இதனையடுத்து திருக்கோவில் பிரதேச சபையின் தவிசாளர் இன்று காலை 6 மணிக்கு குறித்த பகுதிக்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்வதற்காக பேருந்திற்காக காத்திருந்தனர். எனினும் மாணவர்களை ஏற்றாது அவர்களை தாண்டி பேருந்து சென்றுள்ளது. இதனை தவிசாளர் அவதானித்த உடனே பேருந்தை நிறுத்தி ஏன் மாணவர்களை ஏற்றாது செல்கின்றனர் என்றவாறு வினவினார். அதனைத் தொடர்ந்து அங்கு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. இவ்வாறு தொடர்ச்சியாக மாணவர்களை ஏற்றாமல் பேருந்து செல்வதாக அங்கு நின்ற பெற்றோர்கள் தெரிவித்தனர். அத்துடன் மாணவர்களை ஏற்றாமல் சென்ற குறித்த பகுதிக்கு நாளை முதல் பேருந்தை செலுத்த விட மாட்டோம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தவிசாளரிடம் பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த பஸ் நாளைக்கு நிப்பாட்டுவேனா? நாளைக்கு இந்த ரோட்ல ஓடலாம். அதோட பாடசாலைக்கு எந்த ஸ்கூல்ல படிக்கும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.